நமஸ்காரம். நம்ம உலகத்துல எவ்வளோ இடத்துல அதிசயமான கோயில்கள் பத்தி பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நாட்டிலேயே பழமையான அற்புதமான கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு சிறப்பான கோவில் பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். நிஷ்கலங் மகாதேவ் கோவில் குஜராத்ல இருக்கு. ரீசெண்டா இந்த கோவிலுக்கு போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். இதுக்கு எப்படி போகணும், இந்த கோவிலுக்கு போறதுக்கு என்ன சவால்கள் இருக்கு, அங்க இருக்கிற வசதிகள் என்ன, இதனுடைய புராண வரலாறு என்ன, உலகத்திலேருந்து கோடான கோடி பக்தர்கள் இங்க வந்து தரிசனம் பண்ண காரணம் என்ன, இதனுடைய விவரங்களை இந்த முழு வீடியோல பார்க்கலாம். வீடியோவை முழுசா பார்க்கும்போது உங்களுடைய அடுத்த பயணத்துக்கான எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை இவ்வளவு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாட்டில் பல வித்தியாசமான கோவில்கள் மலை மேலையும் குகைக்குள்ளையும் பாதாளத்திலையும் கடற்கரையிலும் நீர்வீழ்ச்சி பக்கத்திலையும் பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக கடல்லேருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ள கடலுக்கு அடியில் புதைந்து இருக்கிற கோவில் தான் நிஷ்கலங் மகாதேவ். இது குஜராத் மாநிலத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள கோலியாக் கடற்கரை கிராமத்திற்கு அருகில் அரேபிய கடலில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பாவ்நகரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பாவ்நகருக்கு இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களிலிருந்தும் ரயில் மற்றும் விமான வசதிகள் உள்ளன. அகமதாபாத்லேருந்து பஸ்ஸில் சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் பாவ்நகர் வந்து சேரலாம். இந்த நிஷ்கலங் மகாதேவ் கோவிலோட தனித்துவம் என்னன்னா, மற்ற கோவில் மாதிரி சுலபமாக எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் போக முடியாது. விசித்திரமாக கடல் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பின்வாங்கி பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து மீண்டும் கரைக்கு திரும்புவதற்கு வழி அமைக்கிறது. எப்படின்னா, அமாவாசைக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள 15 நாட்கள் வரும் திதியை பொறுத்து கடல் அலைகள் ஸ்கிரீனில் தெரிகிற குறிப்பிட்ட நேரத்தில் உள்வாங்கி சென்று பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வழிவிடுகிறது. மறுபடியும் அந்த நேரத்துக்கு அப்புறம் கடல் நீர் முழுவதுமாக கோவிலையும் பாதையையும் மறைத்துவிடும். இந்த கோவிலுக்கு நடுவே ஒரு கொடி நடப்பட்டுள்ளது. இந்த கொடி அலைகளால் மூழ்கடிக்கப்பட்டதும் இல்லை, அலைகளின் சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்டதும் கிடையாது. கொடிய நிலநடுக்கம் குஜராத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட போதும் இந்த கோவில் பாதிப்பு அடையலை. நிஷ்கலங் என்றால் சுத்தமான, தூய்மையான, பரிசுத்தமான என்று பொருள். இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் நிஷ்கலங் மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறார். கோவில் கடற்கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. கடல் நீர் குறிப்பிட்ட நேரத்தில் உள்வாங்கியதும் பக்தர்கள் கரையிலிருந்து வெறும் கால்களுடன் கடல் சேற்றின் நடுவே ஒரு சிறிய ஒத்தையடி தண்ணீர் பாதையில் மெதுவாக ஒருவர் பின் ஒருவராக 1.5 கிலோமீட்டர் நடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த பாதை ரொம்ப சேரா இருக்கும். கவனத்துடன் போகணும். நடக்க முடியாதவர்கள், வயதானவர்களுக்கு டோலி வசதி இருக்கு மற்றும் கைப்பிடித்து நடத்தி செல்லும் வழிகாட்டிகளும் உள்ளனர். சிறிய தீவில் அமைந்துள்ள நிஷ்கலங் மகாதேவ் கோவில்ல சதுர மேடையில் 5 தனித்துவமான ஸ்வயம்பு சிவலிங்கங்கள் உள்ளன. அவற்றின் முன் ஒவ்வொன்றையும் நோக்கி ஒரு நந்தி சிலை அமைந்துள்ளது. புராண கதைகள் படி மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தங்கள் சொந்த உறவினர்களை கொன்றதால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்ட போது பகவான் கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு கருப்பு கொடியையும் கருப்பு பசுவையும் கொடுத்து, இந்த ரெண்டும் எந்த இடத்தில் வெள்ளையாக மாறுமோ அங்கு மன்னிக்கப்பட்டு பின்னர் சிவபெருமானை தியானம் செய்ய தோஷங்கள் விலகும் என்று அருளினார். அதன்படி பாண்டவர்கள் பல்வேறு இடங்கள் சென்று இங்கு வந்தபோது கொடியும் பசுவும் வெள்ளையாக மாறியதும் பாண்டவர்கள் சிவனை தியானிக்க லிங்க வடிவில் அந்த 5வருக்கும் காட்சியளித்து அருள் செய்ய பாண்டவர்கள் தோஷம் நீங்கியது. இந்த கோவில்ல 5 சுயம்பு லிங்கங்கள் பாண்டவர்கள் வழிபட்டதா கூறப்படுறது.
பாண்டவர்கள் பாத்ரபதா தமிழ்ல ஆவணி மாதம் அமாவாசை நாளில் நிஷ்கலங் மகாதேவை நிறுவியதாக கூறப்படுகிறது. எனவே பத்ராவி என்று பிரபலமாக அறியப்படும் புகழ்பெற்ற திருவிழா ஸ்ரவண மாசத்துல ஆகஸ்ட் மாதம் அமாவாசை தினத்தன்று நடத்தப்படுகிறது. பக்தர்கள் கோவில் அடைஞ்சதும் 5 லிங்கங்களுக்கும் முறைப்படி அங்குள்ள அர்ச்சகர்கள் உதவியுடன் பால் தயிர் விட்டு அபிஷேகம் செய்து பூப்பழங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்யணும். பின்னர் அங்கு உள்ள தேவியையும் பிரார்த்திக்கணும். இதன் மூலம் நம்முடைய பாவங்களும் தோஷங்களும் விலகும் என்று நம்பப்படுகிறது. இந்த அபிஷேக அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே கடற்கரையில் உள்ள கடைகளில் கிடைக்கும். இதன் பின் அன்றைய குறிப்பிட்ட நேரத்திற்குள் கரை வந்து சேரணும். ஒரு நாளில் சீக்கிரமே சென்றுவிட்டால் கடல் நீர் குறிப்பிட்ட நேரத்தில் சிறிது சிறிதாக உள்வாங்குவதை நாம் பார்க்கலாம். அதே போல குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு கடல் நீர் கரையை நோக்கி வருவதையும் கோவில் மற்றும் வழிப்பாதை நீரில் மூழ்குவதையும் பார்க்கலாம். இது உண்மையிலேயே ஒரு அதிசயமான நிகழ்ச்சிதான். கடலின் நடுவே கடல் அலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல கட்டப்பட்டுள்ளதால் இது ஒரு அதிசயமான கோவில்தான். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள் நுழைய கடலில் எப்படி வழி ஏற்படுகிறது என்பது இன்னும் பெரிய மர்மமாகவே தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு செல்ல எல்லா நாட்களும் உகந்ததாக இருந்தாலும் பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான காலமே சிறந்தது. மழைக்காலத்தில் இந்த கோவிலுக்கு போக முடியாது. மேலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைய நிலைமைக்கேற்பதான் பார்த்து செல்ல வேண்டும். இப்போ சொல்லுங்க, இந்த மகாதேவ் கோவிலை நீங்களும் ஒரு முறையேனும் கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணுதா? இந்த அனுபவம் ஒரு தனித்துவம். உங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு இந்த வீடியோ வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பஞ்சத்வாரகா பயணம் பற்றி சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.